Hi friends, welcome to Pranima Care Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டெசர்ட் தான் பார்க்க போறோம். கஸ்டர்ட் ஃப்ரூட் தாங்க பார்க்க போறோம். ஃப்ரூட் செய்யறதுக்கு தேவையான ingredients எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்றதுக்கு 1/2 லிட்டர் பால், 50 கிராம் சுகர், 50 கிராம், 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் மில்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இருக்கு இல்லையா, பால் சேர்த்துப்போம். இப்போ பால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கலாம். நீங்கள் வந்து க்ரீம் மில்க் இருந்ததுனாலும் நீங்கள் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா திக் ஆகணும். ஸோ பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சுகர் ஆட் பண்ணிட்டோம். பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் இருக்கு இல்லையா, கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றலாம். கஸ்டர்ட் பவுடர் நம்ம அப்படியே இதில் சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக போயிடும். ஸோ கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா திக்னஸ் வந்துடும். ஸோ நம்ம அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஆற வச்சது பால் தான் சேர்க்கணும். சூடான பால் சேர்த்துடாதீங்க. ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும். ஸோ நல்லா கரைச்சிட்டு, இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவருங்க. கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர், பைனாப்பிள் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி, நிறைய ஃப்ளேவர்ஸில் கிடைக்கிது. ஓகே, இது நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அந்த கஸ்டர்ட் பவுடரை பால் சேர்த்து நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம கொதிக்கிற பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போது இதை இதில் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாலையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா நல்லா அந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் ஆகி நல்லா இந்த பால் வந்து நல்லா திக்னஸ் கொடுத்துரும். திக்காக வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா திக்னஸ் கொடுக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடணும். பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருந்திங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுத்துரும். பாருங்கள், பால் எல்லாம் நல்லா திக்காக வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா போதுங்க, நல்லா திக்காக வந்துடும். நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஆப்பிள், பனானா வாழைப்பழம், ஒரு மாதுளப்பழம், அந்த மாதிரி உதுத்து போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீட்டில் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் இந்த ஃப்ரூட்ஸ் இருந்ததுனால நான் இந்த 3 ஃப்ரூட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னுமே இல்லைங்க பைனாப்பிள், கிரேப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதை இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நல்லா நம்மளுடைய கஸ்டர்டு மில்க் வந்து நல்லா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து மினிமம் ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வச்சுருக்கேன். ரொம்ப ஓவராக ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப லம்ப்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கஸ்டர்ட் மில்க் பாருங்கள், கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ நல்லா அந்த மில்க் பாருங்கள் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திக்காக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ நல்லா திக்னஸ் வந்துருச்சுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கஸ்டர்ட் மில்க் ரெடி. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் போட போகிறோம். இப்போ நம்ம ஆப்பிளும் பனானாவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. பாருங்கள், ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பனானா, அடுத்து ஆப்பிள் சேர்க்குறேன், பேலன்ஸ் இருக்கிற போமோகிரானேட், எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமான ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம் இந்த டெசர்ட் வந்துட்டு. ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சில்னஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து இதை நான் ஒரு கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். 1 hour கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுடைய கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குன்னு. சர்விங் பவுலுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் டேட்ஸ் நட்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம டயட்டில் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. ஒரு நல்ல நமக்கு ஒரு டயட்க்கும் நம்ம நல்ல ஒரு ஃபுட்டாகவும் போயிடும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பியூட்டி டிப்ஸ்க்காக ஒரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.